நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் நம்ம கிறிஸ்மஸை ரொம்ப அதிகமாக கொண்டாடுறோம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஆதி சபையிலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அவங்க கொண்டாடவே இல்லை, கிறிஸ்மஸை கொண்டாடவே இல்லை. ஆனால் எதை கொண்டாடினாங்க அப்படின்னா, எதை ரொம்ப வலியுறுத்தி பேசுனாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசி கொண்டே இருந்தார்கள். இதை தான் வலியுறுத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரவே இல்லை அப்படின்னு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக வந்தவர் இல்லை, அவர் உண்மையிலே மனுஷன் இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்ததை பற்றியும் பேச ஆரம்பித்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, தேவன் மனுஷனானாரு அப்படிங்கிறதையும் பற்றி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஸோ தேவை இருந்ததுனால பேச ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் முழுமையாக பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரவில்லை என்று சொல்பவர்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காந்தி என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம், இயேசு கிறிஸ்துடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் பிடிக்கும், வெதர் ஆர் நாட் ஹி வாஸ் தேர், அவர் இருந்தாரோ இல்லையோ, ஆனால் அவருடைய பிரசங்கங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் இல்லை, ஒரு வரலாற்று புருஷன் இல்லை என்று சொல்பவர்களாக இருக்கிறாங்க. எனவே கிறிஸ்மஸை கொண்டாடும் போது நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், பாடல் பாடி சொன்னது போல, இம்மானுவேல், ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கும்படியாக, நம்மோடு இருக்கும்படியாக அவர் வந்தார் என்பதை தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பர்த்டே பார்ட்டி நடத்தலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகே, பர்த்டே பார்ட்டி நடத்தலாம், பட் முக்கியமாக என்னென்னா, கடவுள் மனுஷன் ஆனார் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நமக்கு நாமளே சொல்லிக் கொள்கிறோம், இந்த உலகத்துக்கு முக்கியமாக சொல்கிறோம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும் தேவ செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மேக்கிங் ரூம் ஃபார் கிரைஸ்ட் இன் அ கிரவுடட் லைஃப். மிக நெருக்கமாக இருக்கிற வாழ்க்கையில் நாம் இயேசுவுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு தான். மிக நெருக்கடி அல்லது க்ரௌடு இருக்கிற அந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருக்காக நாம் நேரம் எடுக்க வேண்டும் அல்லது ஆண்டவருக்காக இடத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான். இன்றைக்கி எல்லாருமே பிஸி தான் இல்லைங்களா? எல்லாருமே பிஸி தான். ஆனால் பிஸி டூயிங் வாட், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ப்ரையாரிட்டிஸ், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த ப்ரையாரிட்டிஸுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், நேரத்தை கொடுப்போம், அதுக்கு தான் டைமை கொடுப்போம், அதுக்கு தான் இடத்த கொடுப்போம். நம்ம வீட்டில் சில பொருள்கள்லாம் உட்காந்துருக்கும், நமக்கு தேவையில்லாதது. நான் பல வேலையில் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நம்ம தூக்கி போடணும், இல்லாட்டி யாருக்காவது தேவை உள்ளவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சில வேலைலாம். ஸோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, தேவையில்லாத உட்காந்துருக்கும். தேவை எதுவோ அது மட்டும் இருந்துச்சுன்னா நாம் எப்போதுமே சந்தோஷமாக இருப்போம். எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப தேவையானவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கி நம்ம லூக்கா 2வது அதிகாரம் 1-20 வசனங்களை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். நேற்று மாலை நமக்கு நடந்த கேரல் சர்வீஸ்லேயும் இதே வசனத்தை தான் எடுத்து பேசுனாங்க. அதை ஒட்டி கொஞ்சம் போகும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் அதிகமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே லூக்கா 2வது அதிகாரம் 1-20 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அந்நாட்களில் சீசர் அகஸ்து ரோம பேரரசு முழுவதும் ஒரு குடிமதிப்பு எடுக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான் பார்க்குறோம். ஸோ குடிமதிப்பு எப்படி நம்ம எஸ்ஐஆர்லாம் நடக்குதோ அதுபோல் இது குடிமதிப்பு கிடையாது, பட் எலெக்ஷன் ஆனால் அது குடிமதிப்பு போன்ற ஒன்று அப்போ நம்ம சொல்லலாம். போயிட்டு எல்லாம் அவங்கவுங்க ஊரில் போயிட்டு கணக்கு கொடுக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டளை வந்தது. எனவே இங்கே யோசேப்பும் மரியாளும் என்ன செய்கிறாங்க, பெத்லெஹேமுக்கு போகிறாங்க. ஒருவேளை யோசேப்பு தன்னுடைய திருமணத்தினுடைய கடைசி கட்டமாக அவர் என்ன செய்யலாம், கூட்டிகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தன்னுடைய சொந்த ஊருக்கு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் கல்யாணம் நடந்த உடனே தன்னுடைய மனைவிக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிவிட்டு என்ன செய்வார்னா இவர் கூட்டிகிட்டு போவார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அந்த கலாச்சார பின்னணியிலேருந்து தான் வருது. ஸோ கல்யாணத்தை என்கேஜ்மெண்ட்லாம் பிட்ராத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், நிச்சயதார்த்தம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் நான் இடத்த போயிட்டு ஆயத்தம் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மோஸ்ட்லி அவங்க என்ன செய்வாங்க, அப்பா அவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிவிட்டு தன்னுடைய மனவாட்டியை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல
யோசேப்பு தன்னுடைய சொந்த ஊருக்கு அங்கதான் அவருக்கும் வந்து குடிமதிப்பு எழுத வேண்டியதாக இருக்கிறது. தன்னுடைய மனைவியையும் அவர் கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்பொழுது யோசேப்பு 4வது வசனத்தில், அப்பொழுது யோசேப்பும் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து பட்டணத்தில் இருந்து யூதேயாவில் உள்ள தாவீதின் பட்டணமான பெத்லெஹேமுக்கு போனான். பெத்லெஹேம் அப்படின்னோடனே, பட்டணம் அப்படின்னோடனே நம்ம எப்படி நினச்சக்கூடாது, பயங்கரமாக நிறைய ஆட்கள் சேலத்தை போல எல்லாம் ஹசல் அண்ட் பசல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சக்கூடாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பெத்லெஹேமில் மேக்ஸிமம் ஒரு 1000 பீப்புள் இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம்னு சொல்லுவாங்க. கிராமத்துக்கு போனோம்னா சும்மா ஒரு 500 பேர் இருப்பாங்க. சின்ன சின்ன கிராமம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அதே போல் தான் இது வந்து ஒரு சின்ன ஒரு பட்டணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு 1000 பேர், மேக்ஸிமம் 1000-1500 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. அந்த பட்டணத்தை அங்கே தாவீதின் வம்சத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்தவனாக இருந்ததுனால அவன் என்ன செய்யறான், அங்கே போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை கூட்டிக் கொண்டு போறான். பதிவு செய்யும்படி போனான். அப்பொழுது அவள் கர்ப்பவதியாக இருந்தாள். போகும்போதே என்ன செய்றாங்க, அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ நேரம் வந்தது. நம்ம யூஸ்வலாக வழக்கமாக நம்ம ட்ராமாலாம், கிறிஸ்மஸ் ட்ராமாலாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு கழுதையில், நான் பார்த்தது நான் சொல்கிறேன், கழுதையில் கூட்டிகிட்டு அப்படியே வர மாதிரி வருவாங்க. திடீர்னு மரியாளுக்கு வந்து வழி வந்துடும். உடனே ஒரு சத்திரத்தில் போயிட்டு, இடம் இருக்கிறதா ஐயா இடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து இடமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மோஸ்ட்லி பிள்ளைங்க தான் இருக்குங்க. இடமில்லை அப்படின்னு சொல்லுங்க. உடனே அடுத்தது போயிட்டு தட்டுவாங்க, இடமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சொன்னோன்னா, இங்கெல்லாம் இடமில்லை, அங்கே மாட்டு தொழுவத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு வழி வர மாதிரி இருக்கும். உடனே அவங்க வந்து இடத்தை தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் வேத புஸ்தகத்தில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அங்கே இருக்கையில், ஏற்கனவே நினைச்சிட்டாங்க, அவங்க பெத்லெஹேம் போயிட்டாங்க, அவங்க குடிமதிப்பு எழுதும்படியாக போயிட்டாங்க, அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கும் போது தான் என்ன செய்யுது, பிரசவ நேரம் வருகிறது. அவர்கள் பிள்ளையை மரியாள் வந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவள் தன்னுடைய முதல் பிள்ளையான ஆண் குழந்தையை, அப்போ இயேசு கிறிஸ்து முதல் பிள்ளை அப்படின்னா வேற குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க, பின்பாக அவர்களுக்கு வந்த குழந்தைகள் அவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவள் தன்னுடைய முதல் பிள்ளையான ஆண் குழந்தையை பெற்றால். பிள்ளையை அவள் துணிகளினால் சுற்றி தொழுவத்தில் இருந்த தொட்டியில் கிடத்தினாள். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஃபால் இருக்கும். அதாவது விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும். நீங்கள் நல்லா துணியில் நல்லா கட்டி அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் அந்த டெக்னிக் பண்ணுறீங்கன்ட்டு நான் கேள்விப்படுறேன். கரெக்டாக? ஓகே, ஸ்வாட்லிங், நாங்கள் ஸ்வாட்லிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான், அப்படி கட்டி அணைச்ச மாதிரி வச்சிட்டோம்னா அதுங்களுக்கு வந்து கீழே விழுகிற அந்த பயம் இருக்காது. அதுக்கு நிம்மதியாக தூங்க பாருங்கள். அப்பயே நல்லா சுற்றி வச்சுருக்காங்க. நேற்று சொன்னது போல் ஏதோ கந்த துணி, வேறு துணி எதுவுமே இல்லை, எல்லாம் அழுக்கு துணி, அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு வழக்கம், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஒரு வழக்கம். அப்படியே என்ன செய்றாங்க, சுற்றி குழந்தையை வைக்கிறார்கள். தொழுவத்தில் இருந்த தொட்டியில் கிடத்தினால். இது வந்து மேஞ்சர் அப்படின்னா மாட்டு தொழுவம் இல்லை. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் அதாவது மாடுக்கெல்லாம் தீவனம் போடுற அந்த ஒரு தொட்டியில் அதை க்ளீன் பண்ணிட்டு என்ன செய்றாங்க, அந்த இடத்துல அவங்க வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்றிரவு அங்கே இருந்த வயல்வெளிகளில் மேய்ப்பர்கள் தங்கி இருந்து இரவிலே தங்கள் மந்தையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த மேய்ப்பர்களுக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்குறார். கர்த்தருடைய தூதன் வந்து ஒரு குழந்தை துணிகளிலே சுற்றி இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க, அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவர்கள் போய் பிள்ளையை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, மேக்கிங் ரூம் ஃபார் கிரைஸ்ட் இன் அ கிரவுடட் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் பெரும் கூட்டம் நிறைந்த அந்த வாழ்க்கையில் நாம் இயேசுவுக்காக இடத்தை உருவாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பெருங்கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். படிக்கிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், வேலையில் என்னென்ன பண்ணுறோம், வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அப்புறம் டிவி பார்க்குறோம். இப்படி பல்வேறு விஷயங்கள்னால நம்முடைய வாழ்க்கை வந்து க்ரௌடடாக இருக்குது. அதாவது பெருங்கூட்டம் நிறைந்த ஒரு இடமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது நாம் பார்க்குறோம். அந்த வாழ்க்கையில் இயேசுவுக்காக நாம் இடத்தை உருவாக்க வேண்டும். ஓகே, நான் சீக்கிரமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு பின்பு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த
சத்திரத்தில் இடம் இல்லாததினாலே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். லூக்கா இந்த வசனத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் இடம் இல்லாததினாலே, இங்கே நீங்க அவன் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை கூட்டிக் கொண்டு பதிவு செய்யும்படி போனான். அப்பொழுது அவள் கர்ப்பவதியாக இருந்தால், அவர்கள் அங்கு இருக்கையில் அவளுக்கு பிரசவ நேரம் வந்தது. அவள் தன்னுடைய முதல் பிள்ளையான ஆண் குழந்தையை பெற்றால், பிள்ளையை அவள் துணிகளினால் சுற்றி தொழுவத்தில் இருந்த தொட்டியில் கிடத்தினாள். ஏனெனில் சத்திரத்தில் தங்குவதற்கு அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை அப்படின்றத பார்க்குறோம். சத்திரம் அப்போ நம்ம என்ன நினச்சிக்க கூடாதுன்னா, அந்த காலத்துலலாம் கிராமங்களில் சில இடங்களில் சத்திரம் இருக்கும், சாப்பாடெலாம் போடுவாங்க, அந்த மாதிரி அல்லது லாட்ஜ் மாதிரி நம்ம நினச்சக்கூடாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தை கட்டலிமா அல்லது கட்டலூமா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கெஸ்ட் ரூம் அப்படின்னு அர்த்தம். கெஸ்ட் ரூம். நீங்கள் நல்ல சமாரியன் கதையில் சத்திரத்தில் கொண்டு போயிட்டு அந்த அடிப்பட்ட மனுஷனை அந்த நல்ல சமாரியன் விடுறாரு இல்லைங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை தான் கமர்ஷியலாக, அதாவது வணிக ரீதியாக நடத்தப்படுகிற சத்திரத்திற்கான சொல் அப்படின்னு பார்க்குறோம். பேண்டோ கேயோன் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கங்க, அப்புறமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். பேண்டோ கேயோன் அப்படிங்கிற வார்த்தை வந்து கமர்ஷியலாக வணிக ரீதியில் நடத்தப்படுகிற அந்த லாட்ஜுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, பொதுவான வார்த்தை. ஆனால் இங்கே கெஸ்ட் ரூம் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது மேலறை என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா லூக்கா 22வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் இதே வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. அதாவது இயேசு கிறிஸ்துடைய அந்த பந்தியை வந்து ஆயத்தம் பண்ணுறதுக்காக மேலறையில் ஆயத்தம் பண்ணுங்க, கெஸ்ட் ரூமில் ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டலூமா அல்லது கேட்டலீமா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். லூக்கா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த கேட்டலீமா அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா கெஸ்ட் ரூமை குறித்து பேசுவதற்காக தான் யூஸ் பண்ணுறாரு. அப்போ நம்ம இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்திரத்தில் என்று வாசிக்காமல் மேலறையில் அல்லது விருந்தாளிகள் தங்குவதற்கான அந்த இடத்திலே இடம் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, வேறு இடத்துல பிள்ளை பெற்றார்கள் சொல்லி நான் பார்க்குறோம். இடம் இல்லை, எனவே அவர்கள் அந்த தீவனம் போடுற அந்த தொட்டியில், தொழுவத்தில் இருந்த தொட்டியில் பிள்ளையை கிடத்தினாள். ஓகே, நான் இப்போ வந்து அந்த காலத்தில் பாலஸ்தீனத்தில் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சித்தரித்து காண்பிக்க போகிறேன். நானும் படம் தேடினேன், ஆனால் இந்த கையில் வரைஞ்ச படம் வந்து அந்த புக்கில் வந்து வாசிக்கும்போது தான் சரியாக வரும். நம்ம இப்படி காமிச்சா வராது. அது மாடர்ன் இது பிக்சர்ஸில் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம யோசிப்போம் எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த லாஸ்ட் சப்பர் பிக்சர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நிறையா டைனிங் ஹாலெல்லாம் வச்சுருப்பாங்க, டைனிங் ரூமில் வச்சுருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வந்து டேபிளில் உட்காந்துருக்காரு, கப்பெல்லாம் இருக்குது. டெஃபினெட்லி அவர் டேபிளில் உட்காந்துருக்க மாட்டார். ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம வெஸ்டர்ன் திங்கிங்கை வச்சு ஒரு டேபிள்லாம் போட்டு ஏசெல்லாம் உட்காந்துருப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படிலாம் அவங்க உட்காந்துருக்க மாட்டாங்க. டேபிள் அன்னைக்கு யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம இப்படி யோசிக்கிறது பதிலாக நம்ம பிக்சர் எதுவும் கிடைக்கல, எனக்கு சரியான பிக்சர் கிடைக்கல, அதனால் நம்மளே வர்ணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஓகே, இப்போ இப்படி எனக்கு கூட நீங்கள் பாருங்கள். எடுத்தோன்னே ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வீடு, நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் விவசாயம் பண்ணுற ஒருத்தவங்களுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளே போன உடனேயே பார்க்குறது லெஃப்ட் சைடில் மாடு, முக்கியமாக ஆடு, அப்புறம் கழுதை இதெல்லாம் இருக்கும். ஏன்னா குளிருக்கு வந்து பயங்கரமாக குளிராக இருக்கும், வெயிலுக்கு பயங்கரமான வெயிலாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க இஸ்ரேலுக்கு. ஓகே, ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கிறனால குளிர்காலத்தில் விலங்குகளுக்கு, அதாவது வீட்டு விலங்குகளுக்கு ரொம்ப குளிராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே என்ன செய்வாங்கன்னா தீவனமும் போடுவாங்க. அது எல்லாமே ஒரு சைடு நடக்கும். என்டர் ஆனோன்னு அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேலே எழுப்பப்பட்ட ஒரு இடம் மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய இடம், அதில் ஒரு மூலையில் அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பில் வந்து எல்லாம் அவங்க பெரிய பெரிய பிரெட் மாதிரி பண்ணுவாங்க பாலஸ்தீனத்தில். ஸோ பெரிய பிரெட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இங்கே நடக்குது. அப்புறம் ஒரு பிள்ளை அம்மா எனக்கு பால் வேணும்னு அழுகுது, அப்புறம் அவங்க ஓடி வருது, இதெல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை ஒழுங்காக கட்டுங்க, அது கொஞ்சம் தீவனம் போடுங்க, அப்படி இது எல்லாமே இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இது கொஞ்சம் ரெய்ஸ்டு பிளேஸாக இருக்குது, கொஞ்சம் உயர்த்தப்பட்ட எழுப்பப்பட்ட ஒரு இடமா இருக்குது. கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆடுகள் கழுதை எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி இருக்கும், ஏணிக்கு மேலே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து ஒன்றுமே இருக்காது, வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த விலங்குகள் எதுவுமே இருக்காது, பிளெயினாக ஒரு இடம் இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடம் இருக்கும், உட்காந்து பேசுகிறதுக்கான இடம் இருக்கும். அப்போ கணவர் அல்லது அப்பா அவங்களாம் வராங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுறீங்க, என்ன லஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மேலே செய்வாங்க, மேலே போயிடுவாங்க. மேலே போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க, உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தரணும் அப்படின்னா காஃபி டீலாம் அப்போ இல்லை, பட் ஏதாவது ட்ரிங்க்ஸ் தரணும் என்ன செய்வாங்க, பெண்கள் மேலே கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க, சாப்பாடெல்லாம் அங்கே வைப்பாங்க, அவர்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. மெயினாக அவங்க என்ன செய்வாங்க, ஆண்கள் உட்காந்து சாப்பிடுவாங்க, பெண்கள் வந்து கீழே உட்காந்து என்ன செய்வாங்க, சாப்பிட்ருவாங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த கிராமத்துலையாவது நீங்கள் போயிட்டு ஹோட்டல் இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடுவீங்களா? அந்த காலத்தில் என்ன இருந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 15 பேர் வந்தாலும் சரி, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து தூங்கிடலாம் அப்படி தான் யோசிப்பாங்களே ஒழிய, அங்கே ஹோட்டல் இருக்காது. ஹோட்டலில் தங்கினாலும் தப்பாக நினச்சிக்குவாங்க, அது எப்படி இங்கே இருந்து எங்கேயோ அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலாம் அப்படி தான் யோசிப்பாங்க. இப்போ எல்லோரும் குடிமதிப்பு எழுதும்படியாக பல்வேறு இடத்துல இருந்து அவங்க எல்லோரும் என்ன செய்றாங்க, பெத்லகேமுக்கு வராங்க. தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் வராரு, யார், யோசேப்பு. அங்கே டெஃபினெட்லி அவங்களுக்கு தெரிஞ்ச விருந்தாளி அவங்களுடைய உறவினருடைய வீட்டில் தான் அவங்க தங்கியிருப்பாங்க. ஆனால் பயங்கரமான கூட்டம், ஊர் ஃபுல்லாக கூட்டம். திருவிழாவுக்கு எல்லாம் ஊருக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், எல்லாம் ஏதோ ஒரு திருவிழா அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ஊருக்கு வராங்க, விசேஷமான ஒரு திருவிழா, கிராமப்புறத்தில் இருந்து வரவங்களுக்கு அது தெரியும். ஸோ அதுபோல் எல்லோரும் வந்திருக்காங்க. மேலே சுத்தமாக இடமே இல்லை. அப்போ கீழே தான் என்னது, கீழே முக்கியமாக பெண்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துல தான் பிரசவமும் நடந்திருக்கு. அந்த இடத்துல தான் இடம் இல்லாமல் நினச்சிருக்காங்க, அங்கே ஒரு தீவன தொட்டியில் குழந்தைய கிடத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். சத்திரமோ லாட்ஜோ இங்கே கிடையாது, அல்லது இடமே கிடையாதுன்னு சொன்ன ஒரு குரூவலான ஒரு இன்கீப்பர் மாதிரி, அதாவது சத்திரத்துக்கு சொந்தக்காரன் இடமே கொடுக்க முடியாதுன்னு இயேசு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கவே தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வைத்து நான் ரெண்டு ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு இப்பயே சொல்லிட்டேன், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த சினாரியோ, இந்த சிச்சுவேஷன், இந்த சூழலை மனதில் வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்படியாக நான் கேட்குறேன். ஸோ பெத்லகேமுக்கு போயிட்டாங்க, அங்கே இருக்கிறாங்க, பயங்கர கூட்டம் இருக்குது, நிறைய பேர் குடிமதிப்பு எழுத வந்திருக்காங்க. மேலே இடம் இல்லை, கீழே பெண்கள், மரியாளுக்கு குழந்தை பிறந்து விட்டது, இடமே இல்லாததுனால தீவன தொட்டியில் நினைச்சிருக்காங்க, நல்ல துணியில் தான் சுற்றி இயேசு கிறிஸ்துவை கிடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட், இதில் இருந்து சில விஷயங்களை நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நேராக நீங்கள் பாயிண்ட் 1 இருக்கு, அங்கே போயிடலாம். முதலாவதாக, ஆண்டவர் தாழ்மையின் கோலத்தோட இந்த உலகத்தில் அவர் வந்து இறங்கி வர்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு ஸ்பெக்டாக்கலோட இல்லை, அதாவது ஒரு ராஜரீக ஒரு தோற்றத்தோட வா பாருங்க நான் வந்திருக்கிற மேசியா அப்படிங்கிற அந்த சூழலில் வரல. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பானோ அதே போல அந்த சாதாரண சூழலில் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தது வந்து ஒரு சாதாரண சூழல் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சாதாரண சூழல்களை நம்ம குறைவாக மதிப்பீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு வந்து சாதாரண காரியங்களில் தான் அசாதாரணமான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிலர்லாம் சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பெரிய பெரிய அசாதாரணமான காரியங்களை செய்வாங்க. இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்யார்னா சாதாரண சூழலில் வந்தார், ஆனால் அசாதாரணமான காரியத்தை அவர் செய்தான்னு சொல்லி பார்க்குறோம். தாழ்மை, சாதாரணம், எளிமை அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம இயேசுகிட்ட தான் போகணும், வேற யார்ட்டையும் கற்றுக்கொள்ள முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லலாம், நான் வந்து சாதாரணமான ஒரு ஆள், அது மட்டும் இல்லை எல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது, ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கச்சாமுச்சான்னு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் ரொம்ப இம்ப்ரெசிவான ஆள் கிடையாது, ஒரு கவர்ச்சிகரமான ஆள் இல்லை அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாதாரணமான ஆளாக இருந்தாலும் சரி, கவர்ச்சிகரமான எல்லோரையும் கவர் விதத்தில் பேசுகிற ஒரு ஆளாகவோ அல்லது அப்படிப்பட்ட தோற்றம் இல்லாத ஒரு நபராக இருந்தாலும் சரி,
அல்லது ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள் இருக்கிறதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு தூரமாக இல்லை, நான் உங்களோட தான் இருக்கிறேன். நான் நீங்க எதிர்பார்க்காத அந்த அசாதாரணமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அருமையானவர்களே, நீங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சாதாரண சூழ்நிலை தான் மக்களோட இடைப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். மோசே என்ன ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரில் உட்காந்துருந்தாரா? ஆண்டவரை என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரை பேசுங்க, ஆண்டவரை உட்கார்ந்தா இல்லை. சாதாரணமாக ஆடு மேய்ச்சிருந்தாரு, ஆண்டவர் பேசினார். கிதியோன் என்ன செய்யார்? தான் வேலையை வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஆண்டவர் பேசினார். மரியாளும் நீங்கள் எந்த இடத்துலையும் அவங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணியிருந்தாங்க. ஃபாஸ்டிங்க்கு நான் விரோதமான ஆள் கிடையாது. ஐ ஆல்சோ ஃபாஸ்ட், நானும் ஃபாஸ்டிங் போடுறேன், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆனால் சில என்ன நினச்சிக்கிறாங்க, ஃபாஸ்டிங் போட்டால் தான் அல்லது விசேஷமான பிரத்யேகமான அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் பேசுவார். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை யாருக்கு தெரியும், நீங்கள் சாப்பிட்டே இருப்பீங்க, நல்ல சாப்பாடு, அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த நேரத்தில் பேசுவார். ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். அருமையானவர்களே, நான் சொல்லும் காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண விஷயங்களில் ஆண்டவர் பேச முடியும். அந்த இடத்திலும் ஆண்டவர் பேசுவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ ஒரு பெட்டர் கண்டிஷன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க. மேபி நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வருஷத்தில் முடிவில் நான் உட்காந்து ஜெபம் பண்ண போகிறேன், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். இப்பயே ஆண்டவர் பேச முடியும். யாருக்கு தெரியும், இப்பயே ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல அப்படிங்கிறது தான் விஷயம். இல்லை நான் ஒரு மீட்டிங்கு போகிறேன், அங்கே நானும் அப்படிதான் நினச்சேன். எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. நான் நினச்சேன், பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, பரிசுத்தா வரும்போது பனி போல அவர் உங்கள் மேலே இறங்குவார். நானும் யோசனை, பனி போல ஏதாவது ஹாஸ்டலில் படிக்க பனி போல இறங்குவாரா? இது ஒன்றுமே இல்லையே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி மாதிரி வந்தார். எலக்ட்ரிசிட்டி மாதிரி இன்னும் ஒன்றுமே வரலையே, அந்த மாதிரி இல்லையே அப்படின்னா ரியலி நான் டீனேஜராக அப்படி தான் நான் யோசித்தேன். எலக்ட்ரிசிட்டி என்னடா இது வாழ்க்கை, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம ரொம்ப பாவம் செஞ்சிட்டோமோ அப்போல்லாம் யோசித்து தான் இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், ஒரு நாள் காசு சேர்த்து என்ன செய்ய போகிறோம், சென்னைக்கு போனோம். கிரீன்வேஸ் சாலை, அங்கே எங்கே இருக்குது தெரியுங்களா? கிரீன்வேஸ் சாலை என்ன இருக்குன்னு தெரியுங்களா? இயேசு அழைக்கிறார். போயிட்டு, ஐயா ஏன் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு நான் கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எனக்குள்ள அந்த தாகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சும்மா சாதாரணமாக சின்ன சின்ன பையன்களோட உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறார். எதிர்பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதிர்பார்க்கவே இல்லை. நாம் நினைக்கலாம், இந்த மீட்டிங்க்கு சிலர்லாம் நினைக்கிறாங்க, இந்த மீட்டிங்க்கு போனால் திறந்த வாசல் இருக்குது. ஆண்டவர் இல்லை. உங்கள் கிச்சனில் இருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்க முடியும். உங்கள் பெட்ரூமில் இருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்க முடியும். நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணுறது எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு இடம் பொருட்டே கிடையாது. எந்த விசேஷமான இடமும் கிடையாது. ஆண்டவர் இருக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் என்று ஒன்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடமே புண்ணிய ஸ்தலம் தான். நீங்கள் தான் ஆலயம்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஸோ இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நெருக்கடியான வாழ்க்கையில், கிரவுடட் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருக்காக இடத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி இன்கார்னேஷன் இஸ் டீப்லி ரிலேஷனல் அண்ட் கம்யூனல். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது எப்படிப்பட்ட ஒரு காரியம்னா, உறவு சார்ந்த, சமுதாயம் சார்ந்த ஒரு காரியம். நீங்கள் திருத்துவத்தை பார்த்தீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒருத்தர் சண்டை போடுறதில்ல, எல்லோரும் ஒருத்தர் நேசித்து ஐக்கியத்தோடு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது எப்படி வந்தார்? ஒரு குடும்பத்தில் பிறந்தார். மக்கள் நெருக்கடியான, நம்மளா இருந்தால் யோசிச்சிருப்போம், இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தா நல்லா இருக்காது, ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம், வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் நெருக்கடியான இடம், எல்லா உறவினர்களாக வந்து போயிட்டு எல்லாம் காஃபி இருக்கா, டீ இருக்கா, நான் இப்போ அதுக்கு இமேஜின் பண்ணேன். அப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இங்கே இடமே இல்லை, ஏன்னா சரி இங்கே படுத்துக்கங்க, இங்கே கால் நிற்கிங்க, இங்கே பெட்ஷீட் இல்லையே, அப்படிலாம் பயங்கரமான நெருக்கடியான சூழலில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு குடும்பத்தில் பிறந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தார், கடவுள் மனுஷனானார் அப்படிங்கிற கருத்தை கிரேக்க
மித்தாலஜி, கிரேக்க புராணங்கள்ல இருந்து அவங்க திருடிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதை பார்க்குறோம். ஆனால் கிரேக்க புராணங்கள் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா கடவுள்கள் வந்து ஒரு மரத்துலேருந்து அப்படியே வருவாங்க, முழுசாக ஒரு ஆளாக வருவாங்க, அல்லது குதிரையிலேருந்து முழுசாக ஒரு ஆளாக வருவாங்க. ஆனால் ஒரு சின்ன பிள்ளையா ஒரு குடும்பத்தில் ஒரு தாயின் வயிற்றில் உருவாகி பிறந்து மனுஷனுடைய எல்லா உபாதைகளையும் அடைந்து வளர்ந்து வந்த ஒரு கடவுள் எங்கேயுமே கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு துறவி மாதிரி வரல. நான் யாரோடும் எதுவும் வைத்துக் கொள்ள மாட்டேன், எதுவுமே அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் வந்து விரதம் பூண்டி இருக்கிறேன், பெண்கள் சமைத்ததை சாப்பிட மாட்டேன், இவர் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். அன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவ துறவிகள்லாம் இருந்தாங்க, போயிட்டு பாலைவனத்தில் தான் இருப்பாங்க, அவங்க யாரோடையும் சம்மதம் வச்சுக்க மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் வரவே இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு துறவி போல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கவே இல்லை. ஆனால் எனக்காக நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே வந்து ஒரு குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. குடும்பம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும்? உபசரிப்பு இருக்கும், அன்பு இருக்கும். இந்த ஒரு சூழலில் தான் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். இடத்த கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இருந்தாங்க, இடத்த கொடுக்கல, இடம் இல்லைன்றது எங்கே? இடம் இல்லை, சத்திரத்தில் இடம் அப்படின்னு இல்லை, அங்கே பயங்கரமான நெருக்கடி, இடம் இல்லை, ஆனாலும் ஒரு இடத்தை அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையுமே சாப்பாடு பார்ட்டிஸாக இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் அவர் ஃபெலோஷிப் சாப்பிட்றாரு, மக்களோட பேசுகிறாரு. எப்பயுமே அவர் என்ன செய்யலை, நான் யாரோடும் பேச மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்லாம் இல்லவே இல்லை. அவர் தொடுறாரு, குஷ்டரோகியை கூட தொடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, நம்மளோட உறவுகளை அவர் வந்திருக்காரு. இயேசு நம்மோடு இம்மானுவேல் அப்படின்னும் போது நம்ம ஏதோ கடவுள் தூரமாக இருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிறவர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் நம்மளோட இருக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார், மனுஷனோட இருக்கும்படியாக வந்தார். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய சரீர பிரகாரமாக, இமோஷனலி, உணர்வு பூர்வமாக, நம்முடைய உறவு பூர்வமாக எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவருக்காக இடத்தை உருவாக்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இடத்தை உருவாக்கி கொடுக்காம எப்படி ஆண்டவர் வருவார்? நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு ஜென்டில்மேன். அவர் வந்து நான் வந்தே தீர்வேன், உடைப்பேன், கதவை உடைச்சிட்டு வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். ஒரு சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் டெல்லியில் இருக்கும்போது கரெக்டாக 11 மணிக்கு வருவாங்க, 11 மணிக்கு கதவை தட்டுவாங்க. ஐம் பார்ஜிங் இன், நான் வந்து உள்ளுக்குள்ளே வரேன், கதவை தள்ளிட்டு உடச்சிட்டு வரேன்ற மாதிரி. ஸோ நான் சொல்லுவேன், இஃப் யூ ஆர் பார்ஜிங் இன், யூ ஆர் நாட் கம்மிங் இன். நீங்கள் வர வேண்டாம், அப்படி வந்தீங்கன்னா சும்மா ஜோக்குன்னு நான் சொல்லுவேன். பட் எப்போ பார்த்தாலும் 12 மணிக்கே வந்து இது 1 மணி 2 மணி வரைக்கும் இருந்தால் நான் அப்புறம் சொல்லுவேன், நீங்கள் டெஃபினெட்லி வாங்க, ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வராதிங்க. ஏன்னா நான் தூங்கிட்டு காலைல 4:30க்கெல்லாம் எழுந்திரிக்கிற ஆள், 8 மணிக்கு எந்திரிக்கிற ஆளாக இருந்தால் பரவாயில்ல, மெதுவாக வந்து பேசிட்டு போயிட்டு படுத்து காலைல 8 மணிக்கு எந்திரிக்கிறாள், 4:30க்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும். ஸோ பட் இடம் வந்து ஓப்பனாக இருக்குது, நீங்கள் வாங்க. ஸோ நான் வந்து நம்ம இடத்த ஓப்பன் பண்ணி தரோம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து அட்வான்டேஜ் எடுங்கன்னு நான் சொல்ல, பட் உறவுக்காக மற்றவங்களுக்கும் இடத்த ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், இடத்த கொடுக்கணும். மொதல் ஆண்டவருக்கு நம்ம இடத்த கொடுக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் முக்கியமான இடத்த கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 ஹவர்ஸ் இருக்குல்ல, 24 ஹவர்ஸில் நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நம்ம ஒதுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது வந்து நமக்கு உதவி செய்யும், ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத. 2வது டெஸ்ட்டு, நமக்கு இருக்கிற பணம் இருக்குல்ல, அதில் நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கா என்று கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது 2வது டெஸ்ட்டு. 3வது டெஸ்ட்டு, நமக்கு இருக்கிற தாளந்துகள் இருக்குல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தாளந்துகள், அதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது 3வது டெஸ்ட்டு. நம்ம ஆண்டவருக்குன்னு ரூம் பண்ணி கொடுக்குறோமா, ஆண்டவருக்குன்னு இடத்த கொடுக்குறோமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். நம்ம சொல்லலாம், ஆண்டவரே ரொம்ப நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் நாட் அபவுட் ஹேவிங் மோர் ரூம், இட்ஸ் அபவுட் மேக்கிங் ரூம். நான் நிறைய இடம் இருக்குது அதனால உங்களுக்கு தரேன் அப்படின்னு
காரியம் வந்து உபசரிப்பு கிடையாது. முதல் நம்ம ஆண்டவரை உபசரிக்கணும். நிறைய இடம் இருக்குன்னு அவங்களுக்கு தரேன் அப்படிங்கிறது இல்லை, இடத்த நான் உண்டாக்குற ஆண்டவரே. அப்படின்னா என்னது? இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த உருவாக்கி, அதை நான் சொல்கிறத தப்பாக பிரிச்சுக்க வேண்டாம், அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும்னு சொல்லலை. நம்ம ஆண்டவருக்கு முழுசாக எல்லா இடத்தையும் கொடுக்கணும். பட்டு பல வேளைகளில் நம்ம யோசிக்கிறோம், நம்ம பிஸியாக இருக்கிறோம், இடம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கவே தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன். இப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு? க்ரௌடான இடத்துல எல்லோருடைய மத்தியில் அவர் வந்து இறங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். வாழ்க்கையில் வந்து ஆவிக்குரிய வடிவமைப்பு உருவாக்குதல் எங்கே தெரியுமா நடக்குது? முக்கியமாக எங்கே நடக்குது தெரியுங்களா? சாப்பிடும்போது, சாதாரணமாக பேசும்போது, சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டையை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது அங்கே தான் அது நடக்குது. பல வேளைகளில் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இங்கே ஆராதனை நேரத்தில் கேள்வி கேட்க முடியாது, பட் சாப்பிடும்போது வந்து கேள்வி கேட்பாங்க. பாஸ்டர் நீங்கள் இது சொன்னீங்களே என்னன்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவங்களுக்கு இன்னும் டீப்பாக நான் சொல்ல முடியும். நான் பைபிள் காலேஜில் பல ஆண்டுகள் டீச் பண்ணியிருக்கேன், இப்போ நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். பட்டு ரொம்ப ரேராக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டீச் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ரேராக தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் அன்றைக்கி நம்ம டின்னர் போனோம்ல, அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அல்லது நம்ம டீ குடிச்சிருந்தோம்ல, அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க. அவுட் சைட் த கிளாஸ் அதுவும் வாழ்க்கை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து முழுவதுமாக ஒரு ஒரு உறவு கொள்ளும்படியாக வந்தார். நம்ம நெருக்கடின்னு சொல்ல தேவையில்லை, சாதாரண நிலையிலையும் நம்ம வந்து ஆண்டவருக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்க முடியும். நம்முடைய உணர்வுகளில், சரீரத்தில், உறவுகளில் ஆண்டவருக்கு இடத்த கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக என்ன பார்க்குறோன்னா, காட் ஒர்க்ஸ் த்ரூ ஆர்டினரி ஹியூமன் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் வந்து தான் அந்த உலகத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒரு மகிமை பொருந்திய ஆட்கள்லாம் தேடிட்டு இல்லை, அவர் சாதாரணமாக உண்மையாக இருக்கிற ஆட்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். யாரை கொண்டு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார்? மரியாள், யோசேப்பு. அவ்வளோதான், 2 பேர் சாதாரண மக்கள். அருமையானவர்களே, இன்றைக்கி வந்து நான் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஆண்டவர் என்னை யூஸ் பண்ணுறதுக்கு நான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நான் வந்து ஒன்றும் ஒரு பெரிய பேச்சாளர்லாம் கிடையவே கிடையாது. நான் சின்ன பிள்ளையில் பேசும்போது எங்கள் வார்டன் வந்தார். ஒரு ஆனிவர்சரிக்கு, நம்முடைய சர்ச் ஆனிவர்சரிக்கு வந்தார். ஜோசப், நீ இங்கே நின்று பேசுவேன்னு நான் நினச்சே பார்க்கல ஜோசப் அப்படி இங்கேருந்தே அவர் சொல்லிட்டார். ஏன்னா திக்கி தான் பேசுவேன், உன்னையே திருப்பி சொல்லுவேன். இப்போயும் நான் திருப்பி சொல்கிறேன்னு தெரில. ஓகே, திருப்பி சொல்வேன். இந்த கயிறு எடுத்துட்டு கயிறுன்றதுக்குலாம் நான் போயிடுவேன். அப்புறம் சரி என்னமோ சொன்னீங்கன்னு கேட்பேன். அப்படி தான் இருந்தேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டன் பேர், எல்லா கேட்குற கேள்விக்கெல்லாம் டப்பா நீ சொல்லாத உங்க வா அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி தான் எனக்கு புரியாது, லைஃப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னு தெரியாது. அப்படி தான் நான் இருந்தேன். பட் ஆண்டவர் கற்பித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நீங்கள் சாதாரண ஆள் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஆண்டவர் பெரிதாக உயர்த்துவார், உங்களை ஆண்டவர் வந்து பயன்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு யார் தேவை? நிறைய தாளந்து உள்ளவங்க, பெரிய ஆட்கள், அவங்க தேவையில்லை. ஆண்டவரே சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருந்தால் போதும், ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப பேர் சொல்கிறாங்க, ஐ cannot do something big for God, it doesn't matter. If I cannot do something big for God, it doesn't matter. நான் ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா இது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய காரியம் செய்யவே தேவையில்லை, அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சால் போதும். பெரிய காரியங்கள்லாம் செய்ய, பெரிய பில்டிங்லாம் கட்ட தேவையில்லை. 1000 பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து பெரிய குருசேட்ஸ்லாம் நடத்தணும், பெரிய சிங்கராக கான்சர்ட்லாம் நடத்தணும்லாம் அவசியமே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தோம்னாவே போதும், ஆண்டவர் வந்து நம்மை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்காங்களோ அவருடைய உண்மைத்துவம் வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாதுன்றதை பார்க்குறோம். 4வது பார்க்கும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, God provides and protects within human limitations. மக்களுக்கு வந்து வரம்புகள் இருந்தாலும், செய்ய முடியாமல் நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் வந்து தேவையானதை கொடுக்கிறார், அவர் மக்களை வந்து பாதுகாக்கிறார். நாம் யோசிக்கிறோம், நிறைய பேர் தான் யோசிக்கிறோம், போகிற வழியிலேயே அப்படியே மரியாதை கூட்டே போகிறாங்க, திடீர்னு வழி வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவர் அப்படி விடுவார்னு நினைக்கிறீங்களா? சில ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. தேவையில்லாமல் பிரசவத்தில் இருக்கிற ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். நான் சொல்லிகிட்டே இருந்தேன், பாஸ்டர் இப்போ ட்ராவல் பண்ண வேணான்ட்டு. பார்த்தீங்கன்னா
பஸ்ஸிலேயே குழந்தை பிறந்துருச்சு. ஓகே, என்ன பண்ணுறது தெரில, ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு பாஸ்டர். இல்லை பாஸ்டர், அம்மாவை பார்க்கணுன்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி சிலர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்புலாம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது. பாருங்க, கரெக்டாக நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம ட்ராமாவில் ஸ்கிட்டில் பார்க்குற மாதிரி இல்லை. ஆண்டவர் கொண்டு போய் இப்போ பெத்லகேமில் வச்சிருக்கிறாரு. அங்கே பிரசவ நேரம் வருது. ஆனால் அங்கே க்ரௌடு இருக்க தான் செய்யுது. அங்கே மேலே இடம் இல்லை தான். ஆனாலும் அந்த இடத்துலையும் ஒரு பிரசவம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்றும் இல்லாமல் குறைவுகள், பயங்கரமான நெருக்கடிகள், அந்த சூழலிலும் இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கிறாரு. மரியாள் வந்து பாதுகாக்கப்படுறாள். அது மட்டுமல்ல, அந்த கந்தை துணின்னு சொல்ல முடியாது, துணிகளில் சுற்றி குழந்தை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இங்கே யோசேப்பு ஒன்றும் பெரிய பணக்காரரு, மரியாள் வந்து ஒரு பெரிய பணக்காரரு அப்படின்லாம் இல்லை. அவங்க தங்கியிருந்த வீடு வந்து ஒரு பெரிய அரண்மனை அப்படின்லாம் இல்லவே இல்லை. ஆனாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். பாதுகாப்போடு செய்கிறாரு. அவங்களுக்கு இருந்த லிமிடேஷன்ஸோட அந்த காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இன்னைக்கு வந்து யாருக்கு தான் லிமிடேஷன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க? எல்லாத்துக்குமே லிமிடேஷன்ஸ். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு இன்னும் 1 கோடி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். 1 கோடி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் அம்பானியும் அதான் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு 1000 கோடி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு நிலையில் லிமிடேஷன்ஸோடு தான் இருக்கிறோம். கடவுள் மட்டும்தான் லிமிடேஷன்ஸ் இல்லாதவர். அப்போ நம்முடைய லிமிடேஷன்ஸ், நம்முடைய வரம்புகளை பார்த்து ஐயோ இது என்ன பண்ணுறது, இது இல்லையே இது இல்லையே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. என்ன இருக்குதோ அதை கொண்டு ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன இல்லையோ அதை பற்றி பேசிகிட்டே இருக்காதீங்க. அதை பற்றி பேசி சண்டை போட்டே இருக்காதீங்க. அதை பற்றி பேசி கவலைப்பட்டே இருக்காதீங்க. அது இல்லை இது இல்லை அது இல்லை. என்ன இருக்குதோ நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இருங்க. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த இருக்கிற காரியத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. வர வேண்டியதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். எங்கே நன்றி உணர்வு இருக்கோ அங்கே வந்து எல்லாமே நிறைவாகவே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதம் நேற்று சொன்னது போல் ஆசீர்வாதங்கிறது ஒரு தவறாக துர்பிரயோகம் பண்ணப்பட்ட வார்த்தை. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வேற எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நன்றி உணர்வே இல்லை. ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஒன்று செஞ்சிட்டே இருக்கீங்க, அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் குறைவா. நீங்கள் 1000 ரூபா கொடுக்கீங்க, 1000 ரூபா தானே என்ன இது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் 10,000 கொடுங்க, 10,000 தான் என்ன இது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் 1 லட்சம் 1 லட்சம் தான் என்ன இது ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நீங்கள் என்ன செய்வீங்க? கொடுக்கவே வேண்டாம். ஒரு பிள்ளை 1000 கொடுத்தாலும் வா 1000 ரூபா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 2000 வச்சுக்க அப்படின்னு கொடுப்போம் இல்லைங்களா? அதே போல தான் ஆண்டவர். நம்ம எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் வந்து சரி, ஆண்டவர் கொடுக்கறதே நமக்கு சந்தோஷமா இருக்காது. அந்த 10,000 கொடுத்தாலும் ஆண்டவர் 10,000 அப்படின்னு சரி, இந்த 20,000 விஷயம் 20,000 நமக்கே சந்தோஷம் இருக்காது. குறைவுகள் மத்தியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பவராக பாருங்க. எல்லாம் ஆண்டவர் திட்டம் போட்டு நடத்துறாரு. ஆண்டவர் என்ன செய்றாரு, இவர்கள் வந்து எகிப்துக்கு ஓடணும் அப்படிங்கிறது தெரிந்து ஓட வேண்டிய ஒரு சூழல் வரும். அங்க அகதியாக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அகதியாக இருந்தார். எங்க? எகிப்துல. யோசேப்பு, மரியாள் இன்னைக்கு நம்ம அகதிகளை பத்தலாம் பேசணும் இல்லைங்களா? அவர்களும் அகதிகளாக இருந்தார்கள் எகிப்துல. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, ஞானிகளை அனுப்புறாரு. ஞானிகளை மட்டும் அனுப்பல, ஞானிகளோடு சேர்ந்து பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம் எல்லாத்தையும் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. நீங்க ஃபண்ட்ஸில் எதுக்கு இது பொண்ணெல்லாம் வேணும், என்ன எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, தேவைப்படும். நீங்கள் என்ன செய்யணும், ஓட வேண்டிய சூழல் வரும். ஆண்டவர் நம்முடைய குறைவுகள் மத்தியிலும் எல்லாவற்றையும் நிறைவாக நடத்துவார், பாதுகாப்பாக நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, கடைசியாக இந்த காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். The good news begins with the lowly and expands to all. நற்செய்தி என்பது மிக அதாவது குறைவான நிலையில் இருக்கிறவங்களோட, அதாவது குறைவான நிலையில் தாழ்வான நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட ஆரம்பித்து எல்லோருக்கும் போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நற்செய்தி தாழ்வான நிலையில் இருப்பவங்கள்ட்ட இருந்து ஆரம்பித்து எல்லோருக்கும் போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு, மரியாள், ஒரு சின்ன கிராமம் பெத்லகேம், அதுக்கப்புறம் மேய்ப்பர்கள், எளியவர்கள், இப்படியே போய் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லோருக்கிட்டையும் போய் இன்னைக்கு உலகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நற்செய்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு இருந்த அந்த
சீடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்வான நிலையிலிருந்து வந்தவங்க. ஒருவேளை மத்தேயு நல்லா படித்தவராக இருந்திருக்கலாம், ஏன்னா டாக்ஸ் கலெக்டராக இருந்தார். ஒரு பேதுருக்கிட்டலாம் போயிட்டு நீங்கள் ஃபிலாசபிலாம் பேசுனீங்கன்னா அவர் அவரே சொல்கிறார், பேதுரு சொல்கிறார், பவுல் எழுதுவது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பேதுரு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன், பவுல் என்னென்னமோ எழுதுறாரு, எல்லாம் படித்து பார்த்துருப்பாரு, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. பவுலும் வந்தார். பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்காலர், அவரும் வந்தார். லூக்கா ஒரு மருத்துவர், அவரும் வராரு. இப்படி சாதாரண நிலையில இருந்து அப்படியே ஆரம்பிச்சு இந்த உலகத்தில் உள்ள எல்லோர் மேலேயும் ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறத பார்க்கணும். சுவிசேஷம் என்ன, வேற ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவன் மனுஷனாக வந்தார். அவர் நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேர்களுக்கு எனது ரட்சிப்பு உண்டு அப்படிங்கிறது தான். இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் போய் சேரணும். உங்கள் மூலமாக, என் மூலமாக, யாரெல்லாம் இதை கேட்குறாங்களோ அவர்கள் மூலமாக போய் சேர முடியும். அருமையானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை மனசு வச்சுக்கோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக இடத்த ஆயத்தம் பண்ணி கொடுப்போம், ஆயத்தம் பண்ணி கொடுப்போம். ஆண்டவரே இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, எல்லா இடத்துலையும் இருங்க. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நான் இதோட நான் முடிக்கிறேன், அடிக்கடி சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, கிரேக்க திங்கிங் தான் என்னது, ஆண்டவர் 1, அடுத்து 2 ஃபேமிலி, 3 பிஸ்னஸ்ஸு அல்லது ஊழியம், 4 இது அது அப்படின்னு, 4 சர்ச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. 1 2 3 அது கிரேக்க திங்கிங். எபிரேய திங்கிங் என்ன அப்படின்னா, குடும்பத்திலையும் இயேசு, வியாபாரத்திலையும் இயேசு, சர்ச்சில் இயேசு, எல்லாமே தேவன் அப்படிங்கிறதா. எல்லா இடத்துலையுமே அவருக்கு இடத்த ஆயத்தம் பண்ணி கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.